நீதியினால் எப்படி ஸ்திரப்படுவது? என்றைக்கு பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் எடுத்தாயோ நீ ஒரு ஸ்திரப்பட்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிறாய். எப்பொழுது நீதியினால் ஸ்திரப்படுவாய்? அவருடைய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது நீதியினால் ஸ்திரப்படுவாய். அது மாத்திரமல்ல அன்பான தேவச்சனமே, அவருடைய வார்த்தையின் மேல் அஸ்திவாரம் போட்டு அவருடைய வார்த்தையின்படி நீ ஜீவிப்பாயானால் நீ நீதியினால் ஸ்திரப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உன்மேல் அமர்ந்திருக்க, நீதியின் கரம் உன்மேல் வந்து இருக்க, தேவன் இன்றைக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுதுதான். நீதியினாலே ஸ்திரப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இந்த நில உலகத்திலே உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி வைத்திருக்கிறதுனால தான் நீதியினால் நீ ஸ்திரப்பட்டிருக்கிறாய் என்று வேதம் சொல்கிறது. அன்பானது வச்சனமே.